ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 12 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த சிங்கம் 5 பேரை கடிச்சு முழுங்கினோன்னே மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஆள் இந்த சங்ஸோ தான். அவன் அப்படி குப்புற படுத்துக்கிட்டு இது இத்தனை பேரை கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழியில் படுத்து கிடப்பான். அப்போ நம்ம ஹீரோ அதோட தலை மேலே போய் நிற்பார் பாருங்க. அதை பார்த்துட்டு இருந்த சங்ஸோ நீ எப்போ அதோட தலையில் போய் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், அந்த சிங்கத்தை பத்தி நம்ம ஹீரோக்கு தான் நல்லாவே தெரியும்ல. ஏன்னா நம்ம ஹீரோ 9வது நரகத்துல இருந்தவன், இது 2வது நரகத்துல இருந்த டீமன். இந்த டீமனை பத்தி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அந்த டீமனை பத்தி நம்ம ஹீரோ அந்த சங்ஸூட்ட சொல்லிட்டு இருப்பாரு, டேய் இது ஒரு 5 பேரை முழுங்குச்சு அப்படின்னா இது அப்படியே மந்தமான நிலைமைக்கு போயிடும். அதுக்கப்புறம் இதை யாரு முதல்ல அட்டாக் பண்றாங்களோ அப்புறம் தான் அட்டாக் பண்ணும். அது வரைக்கும் இது என்ன வேணாலும் பிடிச்சி நோடலாம், விளையாடலாம், இது ஒண்ணுமே பண்ணாது. பத்தியா நான் அது தலைமையில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலைமையில நின்றுட்டு இப்போ நான் அதை என்ன பண்ண போறேன், ஒரே அட்டாக்ல சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கையில பவர் ஆஃப் த டார்க் ஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கு, இந்த பக்கம் பவர் ஆஃப் ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில 2 பவரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி இதை நான் ஒன்னா வச்சு ஒரே அடியில் அதை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பவரையும் ஒன்னாக்கி ஒரு புது பவரை உருவாக்க பாருங்க. அதை வச்சுட்டு இந்த சிங்கத்து தலையில ஓங்கி ஒரே அடி, அப்படி அடிச்ச அடியில் அவ்வளவுதான், அது தாமியம் கிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தை போட்டு அதோட அது மண்டையை போட்டுருவோம். நம்ம ஹீரோ அதை போட்டு தள்ளிட்டு கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல 6 லெவல்ல பாக்குறான். இப்போ நம்ம ஹீரோ 5வது அவைக்கனிங் ஆயிட்டான், 40வது லெவல்ல இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவில் அந்த ஆத்மா உறிஞ்செடுக்கிற சக்தி இன்னும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு அந்த டீமன் கார்டு பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நரகத்துல இருந்தான்ல அந்த பவர் இப்போ திரும்ப வருது. அதுக்கு நீங்க இன்னும் 60 டீமன் பவரை நீங்க எடுக்கணும். இன்னும் இதுல 3 கண்டிஷன் இருக்கு அப்படி சொல்லிட்டு 3 கண்டிஷன் வந்திருக்கும். அதுல மொதல் கண்டிஷனு 60 டீமன் பவரை இழுக்கணும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, நான் நரகத்துல இருந்த அந்த டீமன் கார்டு பவர் எனக்கு இப்போ திரும்ப கிடைக்க போதா, அப்படின்னா நான் தான் இங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சிங்கத்தோட ஆத்மாவை அப்படி உறிஞ்சு எடுத்துட்டு இருப்பாரு. அப்புறமா அப்படியே இந்த பக்கம் வந்து, டேய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படி கிட்ட வரும்போது அவன் என் கிட்ட வராத, என்னை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு கதருவான். நம்ம ஹீரோ இல்லடா உன்கிட்ட சில விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேள்வி கேட்க இருப்பாரு. ஆமா நீ என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கியே, உன்னை யார் அனுப்புனது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் அமைதியா இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதி அவன் பறந்து போயிட்டு இருக்கும்போதே அவனை பிடிச்சி செவுத்தோட ஒரு அடி அடிச்சு தலையை பிடிச்சி நம்ம ஹீரோ குடுமி பிடி அடி அடிப்பார்ல அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு, நான் உன்கிட்ட மறுபடியும் கேட்குறேன், உன்னை யார் என்கிட்ட அனுப்பி வச்சா அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் கிம்மம்மா, என்ன கிம்மு, ஓ அந்த மில்கில்ட சேர்ந்த உருவாக்கினோட பையன் ஒருத்தன் சொன்னியே அவன் தானே, என்ன கிம்மு நான் கேள்வி கேட்ட பேரா இருக்கு, ஆமாம் எதுக்கு அவன் என்ன ஃபாலோ பண்ண சொன்னான் அப்படி சொல்லும்போது அவன் அந்த ரெட் ரோஸில் இருக்கிற அந்த சாகாவை கூப்பிட்டான், அவன் கில்டில் சேர்ந்துக்க, அவள் வரமாட்டான்னு சொல்லிட்டா, அதனால அந்த ரெட் ரோஸை எப்படியாச்சும் பழி வாங்கணும் தான் என்ன அனுப்புனான் அப்படி சொல்லும்போது, சரி அந்த கிம்மு ஃபோட்டோவை காட்டு அவன் எப்படி இருப்பான் அப்படி சொல்லும்போது அவன் உடனே ஃபோன் எடுத்து அவனோட ஃபோட்டோவை காட்டினா அது அந்த கிம்மு தாங்க, கிம்மு போய் தான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னா சரி, அதுக்கப்புறம் நாம இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு அப்படி சொல்லும்போது இல்லை என்னை கொன்றாது அப்படி சொல்லிட்டு அவன் பதறிட்டு இருப்பான். இல்லடா நான் அவனை கொல்ல மாட்டேன், முக்கியமான ஒரு வேலை இருக்குல்ல வா அப்படி சொல்லிட்டு அவனை ஒரு அடியை போட்டு அப்படி கைத்தாங்களா வெளியே கூட்டு போவாரு. அவன் அப்படி மயங்கல் நிலமில் அப்படியே வந்துட்டு இருப்பான். டஞ்சன் கேட்டு விட்டு வெளியே வந்தோன்னே வெளியே வந்துட்டாங்க, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, இல்லை 2 பேர் தான் வெளியே வந்திருக்காங்க, மற்றவங்களாம் எங்கே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஆம்புலன்ஸ் யாராச்சும் ஆம்புலன்ஸ் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்ன ஆஸ்கர் அவார்டா கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிறன்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஐயோ இவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்ப கீழே போட்டு இருக்கும்போது அங்க இருக்க பிரஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட என்னாச்சு சொல்லுங்க, உள்ள என்ன நடந்தது அப்படி கேட்டோன்னே நம்ம ஹீரோ புதுசா ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்லுவான் பாருங்க. நான் உள்ள போனேங்க, இவரு தான் சங்ஸு தான் எங்க எல்லாருமே காப்பாத்தினாரு, அவர் ஒரு லீடர் மாதிரி, பாகுபலிக்கு அப்படி கட்டாப்பாவோ என்ன ஒரு நல்ல ஒரு செட்டப்பா நின்று காப்பாத்தினாரு, அவர் மட்டும் இல்லைனா நானும் செத்துருப்பேன், ஆனா மற்றவங்களாலும் இறந்துட்டாங்க, இவர் தாங்க ஹீரோ, நான் இங்க உயிரோடு இருக்கேனா இவர் மட்டும் தாங்க காரணம் அப்படி சொல்லிட்டு நாம ஹீரோ புதுசா ஒரு கதையை கட்டுவான் பாருங்க. நல்லவ மாதிரியே பாக்குறதுக்கே பயங்கர வில்லத்தனமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கடைசியா ஒண்ணு பண்ணுவான் பாருங்க, கண்ணீர் வடிச்சு இவர் தான் என்னோட சேவியர், இவர் மட்டும் இல்லைன்னா நான் இறந்திருப்பேன், இந்த ஏராவின் புதிய ஹீரோவே இவர் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப பில்டப் பண்ணுவான். அப்புறமா பார்த்தா அவன் கோமாக்கு போயிட்டாங்க. அந்த சங்ஸு கோமாக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய ஃபண்ட் கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, இருந்தாலும் அவன் கோமால தான் இருக்கிறான் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வரிசையா நியூஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோவோட பிளானை பாருங்களேன், தனியா வந்திருந்தா இவன் தான் எல்லாத்தையுமே கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்ட்டு கூட ஒருத்தனை அடிச்சு கூப்பிட்டு வந்து இவன் தான் காப்பாத்தினான்னு சொல்லிட்டு கதையே மாத்திட்டா பாருங்க. நம்ம ஹீரோ பயங்கரமான வில்லனா இருக்கான், ஒரிஜினலாவே இவன் வில்லன் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ செம வில்லத்தனமா பண்ணுவான் பாருங்க. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சாகே மொபைல்ல நடந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இங்க ஒரு பொண்ணு, நீ ஒருத்தனை புதுசா பிடிச்சிருக்கிய, சும்மா கில்லி மாதிரி விளையாடுறான், அவனை எங்க இருந்து பிடிச்ச அப்படின்னு கேப்பா. அவ யாருன்னு பார்த்தா அவ தான் சாங்ரே கில்டை சேர்ந்த ஜியாங் கில்டு மாஸ்டர். இவ வேற கில்டை சேர்ந்தவ தான். இவன் நம்ம சாகே கிட்ட பேசிட்டு இருந்தோன்னே நம்ம சாகே
சாகே போல்ட்டு இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா அப்படி கேட்டோன்னே அவ கடுப்பாகி யாரை பார்த்து போல்ட்டுனே எனக்குன்னு அவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருப்பா. அப்புறமா நம்ம சாகே நீ என்ன சொல்ல வர சொல்லிட்டு கிளம்புன்னு சொன்னோன்னே அந்த சியாங் சொல்லுவா இப்போ அந்த டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க மனுஷங்களை பலி கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரிய வரப்போகுது. அப்படி தெரிய வந்துச்சுன்னா அந்த ரெட் ரோஸ் கில்டு என்ன செய்யும் அப்படின்னு நெக்கல் அடிச்சுட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ரெட் ரோஸ் கில்டை சேர்ந்த சாகே கடுப்பாகிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு என்ன கெஸ்ட் வந்திருக்காங்களா அப்படி சொல்லும்போது வாங்க வாங்க நீதானா கில்லி சும்மா பூந்து விளாடுறியப்பா எல்லாத்துலேயும் அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ கெஸ்ட் வந்திருக்காங்க சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னாலுமே நான் பேசி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது நான் சாகேவோட ஃப்ரெண்டு தான் என்னை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுவா. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போவா. நம்ம ஹீரோ அங்கே நம்ம சாகே கிட்ட யார் அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்களேன்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் இந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அது என்ன கார்டுனா எஸ்ராங் கேட்டுக்குள்ளே ஃப்ரீயாக போகிற அந்த ஃப்ரீ பாஸ் கார்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோ சூப்பர் இது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாகே அந்த டீமன் கல்ட்டு இருக்குது பார்த்தீங்களா மனுஷங்களை பலி கொடுத்து டீமன் பவரை கொண்டு வராங்க இல்லையா அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எப்படினாலும் நான் பிடிச்ச தீர்வேன் அவங்கள விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீயும் என் கூட இருப்பியா இல்லை அந்த டீமன் கல்ட்டு கூட அப்படின்னு நம்ம சாகே ரொம்ப கோவமாக கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன் நீ எனக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்க நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் உனக்கு அந்த டீமன் கல்ட்டை பற்றி எதாவது தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு நான் உன் கூட சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கவலைப்படாது அப்படி சொன்னேன். அதை கேட்டு சாகியும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு இவ்வளோ ஜாக்பாட் அடிக்குது நான் அந்த டீமன் கல்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் முட்டாளா அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு அப்படி அங்கேருந்து கிளம்புவான். நம்ம ஹீரோக்கு புதுசாக காரை கொடுத்துருக்காங்க. காரில் போகிறது நல்லா தான் இருக்குது ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் கூட்டமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி நீங்கள் 5வது அவைக்கனிங் ஆனதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி அதாவது நீங்கள் டீமன் ரியாலம்லேருந்து டீமனை சம்மன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் மேஜிக்கு நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சம்மன் பண்ணலாமா என்னது 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சம்மன் பண்ண முடியுமா இதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமன் ரியாலம்லேருந்து டீமனை சம்மன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். அப்படியே காரை விட்டு இறங்கினா நம்ம ஹீரோ இப்போ ரேங்க் டஞ்சன் கேட் இருக்கிற அந்த டஞ்சன் கேட்டு முன்னாடி வந்தால் பாதுகாப்புலாம் சும்மா பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோ அந்த பாஸை கொடுத்தோன்னே அந்த பாஸை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சரி நீங்கள் ரேங்க்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே அனுப்பி விடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த 100 லைசன்ஸ் கார்டை பாருங்க ரேங்கில் தான் இருக்கும். இருந்தாலும் ரேங்க் கேட்டு பாஸ் இருந்தாலுமே விட்டுறானுங்க. நம்ம ஹீரோ அந்த ரேங்க் கேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை பார்க்கறதுக்கு பீச் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு பீச் மாதிரி இருக்கே பரவாயில்லையே நல்ல இடம் லீவுக்குலாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே உட்காந்துட்டு நான் இப்போ சம்மன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம்மன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி சம்மன் பண்ணுவான் பாருங்க. பயங்கரமான ஆறா கிளம்பும் ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து கிரீனா ஒன்று உருவாகும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது பச்சை கலர்ல வருது அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் தெரியும் இந்த சிஸ்டத்தோட பேர் என்னங்க கயா சிஸ்டம். அந்த கயா சிஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க சம்மன் பண்ண மாதிரி இன்னொரு உலகத்துல இருந்து மேஜிக் பீஸ்டை சம்மன் பண்ணலாம் நாங்க உங்களுக்கு அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயா சிஸ்டம் நம்ம ஹீரோட்ட சொன்னோடனே அது அப்படி பயங்கர பிரகாசமா அப்படி லைட் அடிக்கும். நம்ம ஹீரோட மூஞ்சிலலாம் நரம்பு வித்தியாசமா வந்துட்டு இருக்கும் கண்ணெல்லாம் கூசும். நம்ம ஹீரோ என்னடா இது இவ்வளவு வெளிச்சமா இருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வரும் பாருங்க. அது என்னன்னா எக்கிண்டா ரேங்க் மான்ஸ்டர். அது கார்காத் டிராகனோட கடைசி வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டிராகன் வந்து நிற்கும் பாருங்க. இதுதாங்க எக்கிண்டா டிராகன். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு என்னது டிராகனா இவ்வளோ பவரான டிராகன் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த போர்ட்டலை விட்டு வெளியே வந்து அந்த எக்கிண்டா டிராகன் பொந்துன்னு கீழே விழுது. அது உடம்பு ஃபுல்லாக ரத்த காயமா இருக்கு சாகர் நிலமையில இருக்குது. அப்பன்னு பார்த்து திடீர்னு மேலேருந்து நிறைய பேர் வித்தியாசமா இருக்கானுங்க. அவனுங்க மேலேருந்து பொதுன்னு குதிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்க கீழே வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் கிஸ்கிஸ்தா குஸ்கிஸ்தா பஸ்கிஸ்தா கஸ்கிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா ஏதோ ஒரு லாங்குவேஜை பேசிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவனுக்கு என்ன லாங்குவேஜ் பேசுறானுங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எல்லாருமே இந்த டிராகன் முன்னாடி நின்றுட்டு இந்த டிராகன் டீமன் வேர்லேருந்து வந்திருக்கு இது எப்படி சாகர் நிலைமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கிட்ட ஏதோ மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க போல இருக்கு. ஆனால் ஒன்றுமே புரியல நம்ம ஹீரோக்கு. இவனுக்கு என்ன பேசுறானுங்க உடனே நம்ம புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே பவர் ஆஃப் கம்யூனிகேஷன் டீமன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பவரை யூஸ் பண்ணி அவனுக்கு என்ன பேசுறாங்க நம்ம ஹீரோக்கு புரிய வந்துடும். உடனே நம்ம ஹீரோ டேய் உடனே எல்லாருமே இங்கே திரும்புங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அப்படி பின்னாடி திரும்பானுங்க பாருங்க. அப்படி திரும்பும்போது டேய் நீங்கள் யார்ரா எங்கேருந்துடா வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து கேட்டோன்னே அதில் இவன் இருக்கான் பார்த்தீங்களா ஆர்மர் போட்டிருக்கவன் அவன் சொல்லுவான் என் பேர் ரெனால்டு நான் 3வது பிரின்ஸ் அரன் எம்பையரில் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது அர்ணன் எம்பையரா நான் இங்கே அந்த அர்ணன் எம்பையர்னு சொல்லிட்டு எதையுமே கேள்விப்பட்டது இல்லையாடா ராசா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் எல்ஃபு அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு
நீங்களாம் எல்ஃபு, இங்க பாரு குள்ள மனிதன் இவங்களா இருக்காங்களா? ஏய் அப்படின்னா நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கீங்களாடா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு உண்மையாலுமே ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த டிராகன் சாகர நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே அந்த டிராகனை அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அது உடம்பு ஃபுல்லா அந்த காயத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த ரெனால்ட் இருக்கான் பார்த்தீங்களா கவசம் போட்டவன், என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த டிராகனை நீ கொன்னுட்டு இருக்கியா இல்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்த்து அந்த ரெனால்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த டிராகன் திடீர்னு பேச ஆரம்பிச்சிடும். ஓ நீங்க தான் என்னோட மாஸ்டரா, நீங்க தான் என்ன சம்மன் பண்ணீங்களா, காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லும்போது பட்டார்னு பார்த்தா இங்க நம்ம ஹீரோ கழுத்துல கத்தி வைப்பான் அந்த ரெனால்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த டிராகனோட மாஸ்டர் நீதானா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ எக்கிண்டாவை எதுக்குடா நீங்க கொலை பண்ண பாக்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க. அப்பதாங்க தெரியுது இந்த எக்கிண்டா டிராகனை சாவடிக்கிற அளவுக்கு வெட்டியிருக்கிறது இவனுங்க தான். உடனே அந்த ரெனால்டு ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ என்ன பேசிட்டு இருக்க, அது ஒரு டீமன் ஈவில் டிராகன், எங்களோட எம்பையர்ல இருந்த நிறைய பேர் அதை கொண்டிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த எக்கிண்டா டிராகனு அதை நான் பண்ணலையா, உங்ககிட்ட எத்தனை தடவையா சொல்லுவேன் அது வேற டிராகன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் பாவமா பேசிட்டு இருக்கோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ இவ தான் சொல்கிறாள்ல இவ ஒன்றும் பண்ணலன்னு அப்புறம் என்ன அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அவன் ரொம்ப பொங்குவான். இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, டிராகன் எல்லாமே கெட்டுதான், ட்ரீமன் டிராகனாக இருந்தால் அதை கண்டிப்பாக கொன்னே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே உடனே அதை கொள்ள ரெடியாக இருங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இது அவனோட முடிவா அப்படின்னா சண்டையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படி நம்ம ஹீரோ பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணி சும்மா வெடிச்சு சதறடிப்பார் பாருங்க. அவங்க எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு சண்டையை ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெனால்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு டிராகனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு வருவாங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த டிராகன் கூட கனெக்ட் ஆன மாதிரி என்ன இந்த டிராகனோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படி உள்ள வந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நானும் ஒரு டீமன் தானே, அதனால தான் அந்த டீமன் டிராகன் எனக்குள்ள கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமன் டிராகனுக்கு சப்போர்ட்டா சண்டை போட ஆரம்பிப்பான் பாருங்க. உடனே அவன் கடுப்பாயிட்டு தெரியுண்டா நீ ஒரு டீமன் தான்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு அந்த ரெனால்டு சண்டை போறதுக்கு வேகமா வந்துட்டு இருப்பான் பாருங்க. ஸ்வாட தூக்கிட்டு சண்டைக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன இவனுங்க பாக்கிறதுக்கே செம கடுப்பு ஏத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்கும்போது அந்த டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட மாஸ்டர் பார்த்து கேர்ஃபுல்லா சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. ஸ்வாட வச்சு ஒரே வெட்டுவான், அங்க வெடிச்சு சதறும். பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட பிளேடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவாரு. என்ன நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வருவாங்க. உடனே நம்ம ஹீரோ பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் போட்டு பவர் ஆஃப் எர்த்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெட்டிக்க வச்சுட்டு இருப்பாரு. இருந்தாலும் எல்லாருமே பறந்து அட்டாக் பண்ண வருவாங்க. எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு தனித்தனியான ஒரு வெடிக்கிற மாதிரி பாலை உருவாக்கி அவங்க கிட்ட கொண்டு வந்து வெடிக்கி சதறடிச்சிட்டு இருப்பாரு. சும்மா எல்லா பக்கமும் அட்டாக் பயங்கரமா விழுந்துட்டு இருக்கும். அதுல ஒருத்தன் ஷீல்டு எல்லாம் குறுக்க வந்து தடுத்துட்டு இருப்பான். இருந்தாலும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். எல்லாத்துக்குமே அட்டாக்னு சொல்லிட்டு அயன் வால் ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி சொல்லிட்டு வெடிச்சு சதறதுல அட்டாக் எல்லாத்துக்குமே பயங்கரமா விழுந்துடும். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ரெனால்ட் அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு பாரு. இந்த பக்கம் ஒரு மேஜிக் பொண்ணு பார்த்தா அவளை சுத்தி மேஜிக் பால் மாதிரி ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி அவ பாதுகாப்பா இருப்பா. இங்க நம்ம ஹீரோக்கு அந்த ரெனால்டுக்கு மட்டும் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும். ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளேட் ஸ்டார்ம் அப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் வச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டி பவர் ஆஃப் அயன் வால் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நல்ல வேலை நான் இப்போ 5th அவேக்கனிங் ஆகிட்டு பவர்ஃபுல் ஆகிட்டேன், இந்த 5th அவேக்கனிங் மட்டும் ஆளனா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை வேகமாக வீசிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை டார்ஜ் பண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் வந்தா அங்கே இடத்த அடிச்சு சதறிச்சிட்டு இருப்பான். மறுபடியும் விடாமல் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்வாடை எடுத்துட்டு வேகமாக விட்டு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதுலேருந்து டார்ஜ் பண்ணி தடுத்து நிப்பாட்டி அந்த அட்டாக்கை கஷ்டப்பட்டு பிளாக் பண்ணிட்டு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் மூலமா வெடிச்சு சதறினதில்ல அவன் அப்படி தூரமாக போய் நின்றுவான். நம்ம ஹீரோ அவனை டார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இவன் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், எங்கேருந்துடா வரீங்க, இவன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த ரெனால்டு ரொம்ப பயங்கரமா டே ஈவில் டீமன் உன்னை என் கையாலே கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா எது அந்த பிளேடை வச்சு தானே, என்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு ராசா வா ராசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பறந்து போய் அவரோட பிளேடை வச்சு அந்த ஸ்வாடை அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு பறந்து போவார் பாருங்க. பட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட முட்டியை வச்சு அந்த ரெனால்டோட காலை அப்படியே தட்டி விட்டுருவாரு. தட்டி விடுறதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனை எங்கேயோ குத்திட்டாரு. அவ்வளோதான், என்ன இது எப்படி இருக்கு, என்கிட்டே வம்பு வச்சுக்கிறியா, சண்டை போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சண்டை பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர வில்லத்தனமாக இருப்பார். அவனை எங்கே குத்துனாரு எப்படி அட்டாக் பண்ணாருன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, புதுசாக ஒரு டிராகன் வேற வந்திருக்கு, கதை சும்மா வெறித்தனமாக சூடு பிடிக்குது. அடுத்த எபிசோட நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.